வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான திரைக்கதை உத்திகளை பத்தி பேச போறோம். ஆமா. இது வெறும் உன் மனச பின்பற்று மாதிரி இல்லாம ரொம்ப நேரடியா ஒரு கதையை எப்படி ஜெயிக்க வைக்கிறதுன்னு சொல்லுது. கரெக்ட். இந்த சேவ் த கேட் புத்தகத்தோட குறிப்புகள்ல இருந்து ஒரு ஐடியாவை எப்படி அப்படி விற்கிற மாதிரி மாத்துறதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா, இது ரொம்ப முக்கியமான பார்வைங்க. ஏன்னா ஹாலிவுட்ல பெரும்பாலும் என்ன நடக்குது? பெரிய பட்ஜெட், பெரிய ஸ்டார்ஸ். ஆமா, விளம்பரம், முதல் வார கலெக்ஷன், அந்த மேக் ஷூர் இட் ஓபன்ஸ் ஆர் எல்ஸ் போக்கு இருக்கு. ஆனா கதை அது சரியில்லைனா படம் போச்சு, அவ்வளவுதான். இந்த புத்தகம் அதான் சொல்லுது. உதாரணமா அந்த லாரா கிராஃப்ட் 2. நிறைய செலவு பண்ணாங்க. ஆமா, ஆக்ஷன் எல்லாம் பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஆனா அந்த லாரா மேல நமக்கு ஒரு பரிதாபமோ ஒரு ஒரு ஈடுபாடோ வரல. வெறும் கூலா இருந்தா பத்தாதுன்னு ஆசிரியர் சொல்றார். ரொம்ப சரி. அவங்களோட நாம ஒன்றி போகணும். நிச்சயமா. இதுதான் நம்மள அந்த முக்கியமான சேவ் த கேட் அத்தியாயத்தை கூட்டிட்டு போகுது. ஆமா, சொல்லுங்க. அது என்னன்னா, இப்ப ஹீரோ அல்லது ஹீரோயினை நம்ம முதல் தடவை பார்க்கும்போது அவங்க அது ஒரு உருவகம் தான். ஒரு பூனையை காப்பாத்துற மாதிரி ஒரு சின்ன நல்ல விஷயம் செய்வாங்க. ஓ சரி. அது அவங்க யாருன்னு நமக்கு காட்டி சட்டல அவங்கள பிடிக்க வச்சிடும். அந்த சி ஆஃப் லவ் படத்துல அல் பாசினோ. ஆமா, ஞாபகம் இருக்கு. போலீஸ் ஆபீசர். அவர் ஒரு அப்பா தான் பையனோட தற்செயல ஒரு போலீஸ் நடவடிக்கையில மாட்டிக்க போகும்போது போக விடுவார் இல்லையா? ஆமா ஆமா. அப்பா அந்த ஒரு சின்ன காட்சி அது போதும், நமக்கு அவரை பிடிச்சிடும், அவர் ஜெயிக்கணும்னு தோணிடும். கரெக்ட். அந்த முதல் கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வர ரொம்ப ரொம்ப அடிப்படையான கேள்வி ஹாலிவுட்ல எல்லாரும் கேக்குறது. ஆமா, வாட் இஸ் இட்? இது என்ன கதை? ஆமா இல்லையா? நம்ம ஃப்ரெண்ட்ஸோட படம் பார்க்க போகும்போது கூட கதைய ஒரு 2 வரியில சுவாரஸ்யமா சொல்ல முடியலன்னா வேற என்ன படம் இருக்குன்னு கேட்டுருவாங்க. அதேதான் இங்கேயும். தயாரிப்பாளர், ஸ்டுடியோ ஹெட்ஸ் எல்லாருமே முதல்ல கேட்கறது இதுதான். அதனாலதான் ஏற்கனவே தெரிஞ்ச கதைகளுக்கு மவுசு ஜாஸ்தியா, சீக்வல்ஸ், ரீமேக்ஸ் மாதிரி. நிச்சயமா. ஸ்டார்ஸ்கி அண்ட் ஹட்ச், ஸ்பைடர்மேன் 2 மாதிரி படங்கள். அதுக்கு போய் இது என்ன கதைன்னு விளக்க தேவையில்ல. அப்போ புதுசா கதை யோசிக்கிறவங்களுக்கு இது பெரிய சவாலாச்சே. அதுக்கு என்ன தீர்வு? அதுக்கு தீர்வு தான் லாக் லைன். லாக் லைன். ஆமா, உங்க முழு படத்தோட கதையும் ஒரே வரியில சொல்றது. ஆனா வெறும் சுருக்கம் இல்ல. புரியுது. ஆர்வத்தை தூண்டணும். ஆமா, ஒரு கொக்கி மாதிரி. ஒரு நல்ல லாக் லைன் இல்லன்னா உங்க கதை இன்னும் முழுமையடையல. உங்களுக்கே உங்க கதை பத்தி ஒரு தெளிவு வரலன்னு அர்த்தம். சரி, அப்போ ஒரு நல்ல லாக் லைன்ல என்னெல்லாம் இருக்கணும்? ஒரு 4 விஷயம் சொல்றாங்க இல்லையா? ஆமா, 4 முக்கியமான விஷயங்கள். முதல்ல முரண். ஐரணி. முரண். ஆமா, இதுதான் அந்த கதையோட ஹூக். எதிர்பார்க்காத ஒரு திருப்பம், ஒரு பொருத்தமில்லாத விஷயம் சேர்றது. டைஹார்ட்ல மனைவிய பார்க்க ஆபீஸ் போற சாதாரண போலீஸ்காரர் தீவிரவாதிங்க கிட்ட மாட்டிக்கிறாரு. அதே பிரிட்டி உமன்ல பெரிய பிசினஸ்மேன் ஒரு பாலியல் தொழிலாளி மேல காதல் கொள்றது. இந்த முரண்தான் டக்குன்னு கவனத்தை ஈர்க்குது. ஓ, இதுதான் முதப்படி. அடுத்து 2வது தெளிவான மனக்காட்சி, கம்பெலிங் மென்டல் பிக்சர். அந்த ஒரு வரிய படிச்சதும் படம் ஓடணும் மனசுல. ஆமா ஆமா. உதாரணமா பிளைண்ட் டேட் படத்தோட அந்த பிட்ச். அவ ஒரு பெர்ஃபெக்ட் பொண்ணு, ஆனா ஒரு ட்ரிங்க் குடிக்கிற வரைக்கும் தான். கேட்ட உடனே ஒரு ஐடியா வருதுல்ல என்ன நடக்கும்னு. கரெக்ட். தயாரிப்பாளர் மனசுல அந்த படம் ஓடணும். அடுத்து 3வது பார்வையாளர்கள் மற்றும் செலவு. ஆமா, ஆடியன்ஸ் அண்ட் காஸ்ட். அந்த லாக் லைனை கேட்ட உடனே இது யாருக்கான படம்? பெரியவங்களுக்கா, இளைஞர்களுக்கா, எவ்வளோ செலவாகும் ஒரு தோராயமா தெரியணும். உதாரணத்துக்கு 4 கிறிஸ்மஸஸ்ன்னு சொன்னா, ஓ இது ஒரு மீட் த பேரண்ட்ஸ் மாதிரி. ஒரு காமெடி படம், குடும்பத்தோட பார்க்கலாம். ஆமா, நடுத்தர பட்ஜெட்ல முடிக்கலான்னு புரியுது. இது ஸ்டூடியோக்கு முக்கியம். சரி, 4வதா கவர்ச்சியான தலைப்பு, கில்லர் டைட்டில். தலைப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? ரொம்ப முக்கியம். லாக் லைன் மாதிரியே தலைப்பும் கதைய சொல்லணும். அதுலயே முரண் இருக்கலாம். அந்த சே வாட் இட் இஸ் டெஸ்ட்னு சொல்வாங்க. லீகலி பிளாண்ட் மாதிரி. சூப்பர் உதாரணம். தலைப்பே கதைய சொல்லுது, ஒரு முரணும் இருக்கு. ஆனா ஃபார் லவ் ஆர் மணி மாதிரி பொதுவான தலைப்பு வச்சா என்ன கதைனே புரியாது. ஆமா, என்ன சொல்ல வருதுன்னு ஒரு தெளிவு இருக்காது. சில சமயம் ஒரு நல்ல தலைப்பே கதைய உருவாக்க கூட செஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. நியூக்ளியர் ஃபேமிலி அப்படி உருவான கதைன்னு சொல்றார். ஓ, அப்போ இன்னைக்கு நாம பார்த்ததுல இருந்து முக்கியமா என்ன எடுத்துக்கலாம்னா, நீங்க கதை எழுத உட்கார்றதுக்கு முன்னாடி உங்க மையக்கரு என்ன, வாட் இஸ் இட், அது முதல்ல முடிவு பண்ணுங்க. அப்புறம் நம்மள ஹீரோவோடையோ ஹீரோயினோடையோ கனெக்ட் பண்ற அந்த சேவ் த கேட் தரணும், அது இருக்கான்னு பாருங்க. ஆமா, கடைசியா ஒரு பவர்ஃபுல்லான லாக் லைன். அந்த 4 விஷயங்களோட முரண், மனக்காட்சி, ஆடியன்ஸ் காஸ்ட், அப்புறம் ஒரு கில்லர் டைட்டில். இதெல்லாம் ரெடியா இருக்கணும். ஆமா, உங்க லாக் லைனை மத்தவங்க கிட்ட சொல்லி டெஸ்ட் பண்றது கூட நல்லது. அவங்க ரியாக்ஷன் என்னன்னு பாருங்க. சரி,
இப்போ கடைசியா ஒரு கேள்வி மனசுல விடுது. இந்த மாதிரி ரொம்ப லாக் லைன் மார்க்கெட் அப்படின்னு ஃபார்முலா மாதிரி யோசிச்சு எழுத ஆரம்பிக்கும் போது ம் சில சமயம் ரொம்ப வித்தியாசமான புதுமையான ஆனா ஒரு வரியில அடக்க முடியாத நல்ல கதைகள் உருவாகாம போயிடுமா? இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது கலையையும் வியாபாரத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்றதுங்கிறது அது எப்பவுமே இருக்கிற ஒரு சவால் தான். இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க.